சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா டைம் ஆயிட்டு பேக் எடுத்துட்டு வா. வாரண்டி என்ன பாடுபடுத்தம்மா. ஏ கடவுளே. என்ன அம்மா வாட்டர் கேன் வச்சியா? உடல என்ன செய்யன்னு தெரியல. வந்துகிட்டு உனக்கு. அடி சாரிமா, எப்போ நான் வாட்டர் கேன் எடுத்து போய் மறந்தே போயிட்டேம்மா. அப்படியே உங்க மாமியாரியை உரிச்சிட்டுல வந்திருக்கே நீ. அவதான் வந்த உடனே ஒரு இடத்துல சக்க மாதிரி உட்கார்ந்துக்கிடுவா. உட்கார்ந்துக்கிட்டு மைனியா அதை எடுங்க இதை எடுங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு ஒரே வேலையா வீட்டு இருப்பா. அந்த மாதிரிலாம் இருக்கு நீ. என்ன மணி அத்தை என்னையும் ஒரேடி கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி சொல்லாம இருப்பேன்? நானே 1008 வேலையில எடுக்க இதுல பியாக்கு எடுத்துறோம், தண்ணி எடுத்துறோம், வந்ததை எடுத்துறோம், போனதை எடுத்துறான். சரி போயிட்டு வரேன், டைம் ஆயிட்டு. சரி அம்மா போயிட்டு வரேன். துட்டு எடுத்தே மக்கா. ஏமா 50 ரூபா வச்சிருக்கேம்மா. எமக்கா வெயில் நேரமா இருக்குல்ல, பிள்ளைகளோட சேர்ந்து ஜூஸ் கீசு குடிச்சேன்னா எங்கிட்ட துட்டு காணோம். இரு நான் வாரேன். ராத்திரி 11 மணி வரைக்கும் போன பார்த்துட்டே கிடக்குது. கடைசியில காலைல 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு அம்மேட்டா அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லி என்னது சீக்கிரமே எந்திரிச்சாதானே நல்லது. அம்மா பாவம்லாமக்கா எவ்வளவு வேலை சொல்லி செஞ்சுட்டு கிடக்கா. சரிப்பா. எந்திக்கலனா என் தங்கச்சிக்கு அறுப்பு பாத்தியா. நமக்கா கூட 50 ரூபா வச்சுக்க. முன்ன பின்ன ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிடலாம்ல. சரிம்மா போயிட்டு வரேன். இப்ப கொண்டு பைக்ல கொண்டு விடட்டா மக்களே. வேண்டப்பா, என் ஃப்ரெண்ட் வேற வரேன் இருக்கா. 2 பேரும் சேர்ந்து பஸ்ல போயிருவோம். எதுக்கு நீங்க இருந்து தப்பிக்க பாக்கன்னு எனக்கு தெரியும். அம்மா கிட்ட ஏச்சு வாங்காம தப்பிக்கிறதுக்கு தானே. அம்மா பேசாமல இருக்காளன்னு நினைச்சேன். சொல்லி கொடுத்துட்டியா? அவ்வளவுதான். இன்னைக்கு காலையில இருந்து அர்ச்சனை தான். இன்னைக்கு லீவ் வேற போட்டிருக்கேன், தப்பிக்க முடியாது. சரிப்பா போயிட்டு வரேன். ஏமா போயிட்டு வரேன். மக்க பஸ்ல ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் பாத்து எடுத்துப்போ. டி புஸ்ஸு மூஞ்சில அக்காலா இருக்கா. இன்னைக்கு மாட்டுல நம்மள சின்ன பண்ணா வாங்கி போடுவா. லிஸ்ட் எழுதிதா, தட்டுப்பட்ட சாமான்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன பேச்ச மாட்டேரு. லிஸ்ட் எல்லாம் எழுதி தரேன்டா. நீ பேசாம கிளம்பு. நம்ம 2 பேரும் போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துரும் பொருள் எல்லாம். என்ன தேவைப்படுதோ நீனே பார்த்து எடுத்து வாங்கிக்க. சோத்து மட்டும் தான் வடிச்சிருக்கேன், குழம்பு வைக்கல. இப்ப பிள்ளைக்கு வட்டையில என்ன திட்டி கொடுத்து விட்ட? சோறு வடிச்சு குழம்புலாம் ஒண்ணும் வைக்காண்டாமா, வெயிலா இருக்குல்ல, அதனால தயிர் சதம் மட்டும் பண்ணிட்டா அப்படின்னா நானும் அந்த தயிர் சதம் பண்ணி கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தேன். கொஞ்சோண்டு இந்த சுண்டவத்தல் கிடைக்கல, அதனால தீயல் வைக்கலான்னு பார்த்தேன். லீவ் போட்டிருக்கோம்ல, நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டோம்னா அதை வாங்கி தரல இதை வாங்கி தரலன்னு சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பேன். சொன்னா கேளு, பேசாம போய் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து குழம்ப வை. பாறேன். புஷ்பா எங்க போற? கொஞ்சம் இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு ஓடி தருதேன். சின்னவளுக்கு லேசா ஜலதோஷம் முடிச்ச மாதிரி இருக்குன்னு அவ போல, அதனால வீட்டுலதான் இருக்காதே. உங்களுக்கும் அவளுக்கும் சேர்த்து தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுடுங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு இது வேணுமா? கொஞ்சோண்டு வாமப்படி இருந்தா வாங்கிட்டு வா. ஒரு 1/4 கிலோ காணு போதும். என்ன காப்பி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரி வாங்கிட்டு வரேன். என்ன சொல்ல தாயி? உன் மொபைல் சத்தங்களுக்கு உன் மர்மம் அடிக்காளா? அப்படி இல்லக்கா, இந்த பையனா ஏதாவது கனவு கண்டிருப்பான். அதான் இந்த கலர் தான் போல இருக்கு. சின்ன பையில இருந்தே இந்த பையலுக்கு இதே ஜோலிதான். சரி இருந்தாலும் என்ன ஏதுன்னு கதவை தட்டி விசாரி. மர்மல மர்மல சின்ன பொண்ணு கதவை தோற. மர்மல கதவை தோற. எத்த கட்டுல ஆள கடல. ஐயோ எங்க போனாரு தெரியலையே. கதை வேற இப்படி இருக்கு. ரூமுக்குள்ளே காணாம போயிட்டாரா? ஏடி இங்கதான் அப்படி எடுத்திருக்கேன். கீழே பாருடி, கட்டிலுக்கு கீழே. என்னதான் இது? இவ்வளவு பெரிய கட்டில் இருக்கும்போது கட்டில படுக்காம இப்படி தரையில வந்து உருண்டுட்டு கிடைக்கிய பாவி. சம்ட்டு சம்டி கட்டில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு பேசதா என் பொண்டாட்டி பதறத பார்த்தா அப்போ அவளுக்கு உண்மையிலே நினைவுல இல்லன்னு நினைக்கேன். வியானுக்குன்னு சம்டி இருக்க மாட்டா, தூக்கத்துல கால் பட்டிருக்கும் போல இருக்கு. ஆனா சம்டின ஸ்பீட பார்த்தா அறியாம கால்பட்ட மாதிரி தெரியல. எனக்குன்னு சம்டின மாதிரிலாம் தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதான் செய்து அடிக்கடி. சும்மா என் பொண்டாட்டிய தப்பா நினைக்க கூடாது. அவன் அப்படியேப்பட்ட ஆள் கிடையாது. என் மேல உசுரையே வச்சிருக்கா. எந்திரிக்கதா, என் மனசு சங்கடமா இருக்கு. கீழே படுத்துருக்கத பார்த்தா ஐயா அங்கங்க அக்கா அடிபட்டு இருக்கேடி, பார்த்து தூக்கட்டி. நேரம் ஸ்டடியா நில்லு போய் வாரந்தை. ஐயோ எங்க மாமியா கிளவி கூட வெள்ளையம்ம கிளவியுமா? எங்க மாமியா கிளவியாவது சமாளிச்சுக்கலாம், இந்த வெள்ளையம்ம கிளவிய சமாளிக்க முடியாத. எக்ஸ்ரே கண்ணுலாம் வச்சு பாக்கும் அப்படியாப்பட்ட கிளவி இல்ல. என்னதே? இல்ல மர்மல எம்மா எப்பாடி என் மொபைல் அலர்ற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அத என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சின்ன பொண்ணு விடிய கிளம்புறே அடிச்ச மாதிரி இருக்கு. என்னது அடிச்சனா? யார? மாமியால ஏமாத்திரலாம், ஆனா என்ன ஏமாத்தவே முடியாது. மறுபடி எம்மா எப்பன்னு என் மொபைல் சத்தம் கடிச்சு, அதனாலதான் கதை தட்டின பாத்துக்க. யாரும் ஒண்ணு இல்ல. உங்க மொபைலை பத்தி உங்களுக்கு தெரியாதே. எப்ப பார்த்தாலும் நீங்களே சொல்லுவே இல்ல. சின்ன வயசுல கனவு கட்டிட்டு கட்டில இருந்து தொபக்கடி விழுந்துருவான். விழுந்துகிட்டு எம்மா எப்பான்னு கலந்து அலருவான்னு.
ஆமாம்மா, கனவு கண்டேன். யாரோ என்ன சாப்பிட்டு மாதிரி கனவு கண்டதா. அதாம்மா எம்மா எப்பான்னு சத்தம் போட்டுட்டேன். யாரும் ஒண்ணு இல்லம்மா. அதானே கேட்டேன். நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல மருமகளா, சின்ன வயசுல இருந்து இந்த பழக்கம் இந்த பயலுக்கு இருக்குன்னு. கனவு கண்டிட்டு அதுல யாரோ அடிச்சு போட்டா புடிச்சு போட்டாமான்னு மருமகளா காப்பி போட்டு வச்சிருக்கேன். வந்து பல்ல வச்சுட்டு காப்பியை குடிங்க. சரிங்க நீங்க போங்க, நாங்க வாரோம். பாத்தியாக்க அந்த பையன் கனவு தான் கண்டிட்டு சத்தம் போட்டுற கையா மாடியா எப்பாடியோன்னு. வாக்க போவோம். சின்ன பொண்ணு, உன் மாமியால ஏமாத்திரலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. நீ தானே உன் புருஷனை சாப்பிட்டுன. ஆமா, நான் தான் என் புருஷனை சாப்பிட்டேன். சாப்பிட்டுலதான் எம்மாடிய எப்படியும் கிடந்து அலர்னாரு. உன் மாமியா கிட்ட பொய்யா சொன்ன? அவன் கனவு கண்டு கீழே விழுந்து சத்தம் போட்டான்னு. ஆமா, சும்மா தான் சொன்னேன். இரி, உன் மாமியால இப்ப கூப்பிடுதே நல்ல தாயி. புருஷனை எப்படி சமைட்டணும்னு சொல்லி தந்ததே உங்க வீட்டுக்காரர் தான். என்னது, என் புருஷனா? ஆமா, உங்க புருஷன் தான். அதான் இந்த தாத்தா தான். என்ன சொல்லுத சின்ன பொண்ணே? நீ கல்யாணம் முடிச்சு வரதுக்கு முன்னாலதான் என் புருஷன் மண்டைய போட்டுட்டார்ல. அவர் செத்து போயிட்டாரு. அவர் போட்டோல இருக்குது, அவன் உங்க வீட்டுல வச்சிருக்கேல, பாத்திருக்கேன் இந்த தாத்தாவை. நேத்து ராத்திரி என் கனவுல வந்தாரு. இது கனவுல வந்தாரா? அவர்தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எம்மா புருஷனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு. இந்த தாத்தா சொல்லுதியா அப்படின்னு. என்ன சொன்னாருன்னா, உட்காருங்க விளக்கமா சொல்லுதேன். கனவுல வந்த உங்க வீட்டு தாத்தா, என்னப்பா இப்படி உன் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிறாண்டாமா, என்ன இப்படி இவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் முடிச்சு, என்ன இப்படி இருக்க அப்பாவியா அப்படின்னாரு. என்ன தாத்தா சொல்லுதேரு, எனக்கு ஒண்ணுமே புரியப்படலையே. என்ன இப்படிதான் விளையமாச்சி என்ன பக்கத்துல உட்கார வச்சு எம்மா பேத்தி கேளு அப்படின்னாரு. இது என்ன கொடுமையா இருக்கு? என் கனவுல வராதவர் உன் கனவுல வந்தாரா? ஏன் தாத்தோ, உமர் பொண்டாட்டி கனவுல, அதான் வெள்ளையமாச்சி கனவுல வரமாட்டேல அப்படின்னு கேட்டேன். இதுக்கு என்ன சொன்னாரு? அவரு பாவம் மனுஷன், கனவுல வந்தா கூட நீங்க வாரில் எடுத்துட்டு நிக்கலாம்ல. அதான் பாவம் மனுஷன் பயந்து அடிச்சு என் கனவுல வந்திருக்காரு. அதுல ஒரு விஷயத்த சொன்னாரு. என் மக்கா புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிடணும், என் பொண்டாட்டி அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டா, அதனாலதான் அவ என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டிக்கிட்டு அவ சொல்லுதுக்கு அந்த பக்கமும் போக மாட்டேன் இந்த பக்கமும் போக மாட்டேன், அவ என்ன சொல்றாலும் அப்படியே நடப்பேன் அப்படின்னாரு. என்ன தாத்தோ, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. வெள்ளையமாச்சி என்ன சொல்லி உங்களை அப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. என் பொண்டாட்டி வாயால பேச மாட்டாமாக்கா, அவ கையால தான் எல்லா செயலையும் காணிப்பா. ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் குத்து வாழை குத்து, கும்மா குத்து, சமட்டு வாழை சமட்டு, அப்படி ஒரு சமட்டு இங்க குத்தி அங்க எடுத்துருவா, அப்படி ஒரு அடியை கொடுப்பா. அந்த ஆளை நான் சரண்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வாயை திறப்பேங்க, திறக்க மாட்டேன். என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி சொல்லே மந்திரம் மந்திரன்னு அப்படியே இருந்துட்டேன் பாத்துக்கா. சாவது வரைக்கும் வாயே திறக்க மாட்டேன்னா பாத்துங்க அப்படின்னாரு. நானும் ரொம்ப நாளா என் புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கலாம்னு யோசிச்சு பாத்திருக்கேன். ஒரு ஐடியாவும் வரல. நேத்து தாத்தா ராத்திரி கனவுல வந்து சொன்ன உடனே டக்குனு இதான் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் புருஷனுக்கு 4 சமட்டு கொடுத்தேன். பாத்தீங்களா என் பின்னால எப்படி பம்மின்னு போய் நிக்காருன்னு மனசே. நீ வாங்கினது கூட உங்க அம்மாட்ட சொல்லாம அம்சமா நிக்காரு பாருங்க. மாமியா கிட்ட நான் சொல்ல போறேன் பாரு, நீ தான் சாப்பிட்டுனே உன் புருஷனேன்னு. வெள்ளையம்மா பாட்டி, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவோம்னா, நம்ம வெள்ளையம்மா பாட்டியோட தாத்தா கனவுல வந்து எங்கெல்லாம் அடி வாங்கினாரு, எப்படி எல்லாம் அடி வாங்கினாரு அப்படிங்கறது வெளாவரியா எங்க மாமியா கழிவிட்டு புட்டு புட்டு வச்சு விடுவேன். இந்த பொண்ணு வேண்டாம், சொன்ன கேளு, அப்படிலாம் சொல்லிவிடாத உன் மாமியாட்ட. அப்படி வாங்க வலிக்கு. நீ என்னவோ கூப்பிட்டியே, என்னவோ சொல்லணும்னு. செல்ல தாயி, உன் மருமக நல்ல பிள்ளை, அதான் சொல்லணும்னு உன்னை கூப்பிட்டா பாத்துக்க. யாரும் ஒண்ணு இல்ல, அதான் எனக்கே தெரியுமாக்கா. எனக்கு மட்டுமா இந்த ஊருக்கே தெரியுமா அவன் நல்ல பிள்ளைன்னு. பல்ல வச்சுட்டு பூஸ்ட் குடி, நல்ல சூடா பூஸ்ட் ஆத்தி வச்சிருக்கேன். சரிங்க தே, நீங்க போங்க, நான் வரேன். டி வெள்ளமே கழிட்டு என்னத்தி குசு குசுன்னு பேசிட்டு இருந்த, என்னத்தி என்னமோ சொல்லாத, அது எங்கேயாவது போய் என்னத்தையாவது சொல்லி நிக்கும். அவளே படாதீங்க, அது எதையுமே வெளியில போய் சொல்லாது. ஏன் தம்பி, ஒரு டீயை போடையா, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடேன்னு. முத்துமணி தங்கச்சிக்குள்ள நம்பரை சோனமுத்த மச்சான்ட்ட வாங்கி கொடுத்தேன். இவரு போன் பட்டாரா என்ன தெரியலையா, சும்மே வெக்கப்பட்டு தெரியவார. சரி என்ன ஏதுன்னு விசாரிப்போம். போது மாப்பிள சொல்லு, என்ன புது மாப்பிள எங்க இருக்கியோ? என்ன மாப்பிள புது மாப்பிள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கலாம். சும்மா எப்போல மச்சான்னு கூப்பிடு. நான் வேற எங்க இருப்பேன், வயல்ல தான் இருக்கேன். நீர் என்னைக்கு எனக்கு புது மாப்பிள தான், அப்படிதானே ஜம்முன்னு இருக்காரு. என்ன தலை ஒண்ணுதான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. கல்யாணத்தை அன்னைக்கு டையா தான் அடிச்சு விடுமா? குசும்பு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, சும்மா கிடப்பா. என்ன போன போட்டிருக்க காலையிலே? மச்சான் கேட்கவும் கூடாது, கேட்காமலும் இருக்கவும் கூடாது. அதான் எப்படி கேட்க என்ன ஏதுன்னு யோசிச்சேன். சரி கேட்டு போடுவோம் மச்சான் தானே சொல்லி கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதியா. என்ன தங்கச்சிட்டு போன் போட்டு பேசினா எப்படி? தங்கச்சி போன் நம்பர் வேற தந்தானே. இவன் சும்மா இருக்க மாட்டான். மச்சான் ஹலோ ஹலோ போன வச்சு விடாதியும். என்னத்த நான் கேட்டுப்பட்டேன், தங்கச்சிட்டு போன் அடிச்சேன்னு கேட்டேன். இதெல்லாம் அந்த காலத்துல சகஜம். மச்சான் லைன்ல தான் இருக்கேன் மாப்பிள. எதுக்காக நான் சொல்லுதோம்னா மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பேசிக்கிடுங்க போன்ல. கல்யாணம் முடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பொண்டாட்டி பேச நம்ம கேட்கணும். அதான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு.
வயசுல சிறுசு ஆனா அனுபவத்துல பெருசு பாத்துக்கங்க. நான் அனுபவிச்சு பார்த்த அளவுல சொல்லுதேன். என்னைக்கு தாலி கட்டி 3 முடிச்சு போட்டனோ அன்னையில இருந்து என் பொண்டாட்டி பேச ஆரம்பிச்சா. பேசுதா பேசிக்கிட்டே இருக்கா. நீ மட்டும் இப்ப வாய மூடிட்டா இருக்க, பேசி தீத்துட்டு இருக்கிய. அதான் வாயெல்லாம் வெளியிலதான், வீட்டுக்குள்ள சரண்டதான். என் கதையை நினைச்சு ஹோம்ஒர்க் சிரிப்பு வருதுன்னா என்ன செய்ய வாரம். அதுக்குதான் சொல்லுதேன், ஒரு வாரம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் பேசிக்கணும். நல்ல என் தங்கச்சி முத்துமணி மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுக்கப்புறம் முத்துமணி பேச நீர் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் சொல்லுறேன், 1-2 வார்த்தை அப்பப்ப பேசிக்கணும். போன இதுக்கு வச்சிருக்காரு. சரி மச்சான், போன வைக்க. என்ன மாப்பு ஜம்முன்னு இருக்கிற? ஆமா மச்சான், இப்படி வெள்ளையும் சொல்ல மாட்டு ஒரு போனையும் கையில வச்சுக்கிட்டு அப்படி இப்படி ஒரு மாதிரி தெரிஞ்சாதானே ஊருக்குள்ள 4 பையன் நம்மள மதிக்கான். அது சரி. என்ன மச்சான், தேர்தல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் எப்படி ஜெயிச்சு விடுவேன்? ஓட்டு போட்டுரு என்ன மாப்ள? என்ன மச்சான், ஓட்டு உங்களுக்கு தான். என்ன மச்சான் இவ்வளவு நேரம் நல்லா பேசுனியா, இப்போ ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கியா? டீ சொல்லட்டுமா? வேண்டாம் மாப்பு, எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுங்க. இல்ல நம்ம சோனமுத்தா அண்ணனுக்கு, சோனமுத்தா மச்சானுக்கு கல்யாணம்ல அடுத்த வாரம். நம்ம முத்துமணியை தான் பாத்துருக்கு, பூ வச்சாச்சு. ஜாம் அடுத்த வாரம் கல்யாணம். அப்படியே என்ன மச்சான், தயங்காம சொல்லுங்க எதுவா இருந்தாலும். இல்ல மாப்பிள, உன்கிட்ட சொல்லுதுல என்ன இருக்கு? என் பொண்டாட்டி சத்து 10-15 வருஷம் மேலத்துக்கு ஆயுது. தெரிஞ்சது தானே மச்சான். அக்கா பாவம் திடுதுப்புன்னு இப்படி சோம் இல்லாம செத்து போவானி யாரு கண்டா. சரி விடுங்க, வருஷ காலம் ஆகி போச்சு. அப்படி மறக்க பாருங்க, வேற என்ன செய்ய, மறக்க முடியாதுதான். நல்லா பாத்துக்கிட்டாம்ல மச்சான், மாசம் துட்டு அனுப்பிடுவாம்ல. துட்டு அனுப்புதான் மாப்பிள, சிங்கப்பூர்ல இருக்கான். அதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. மாசம் 1ஆம் தேதி ஆனா டக்குன்னு போன்ல வந்து விழுந்துரும் பாத்துக்கா. எப்ப என்னனாலும் கேளுப்பா, நான் துட்டு அனுப்புதேன்பா. கேட்காமலே அவன் போக்குல அனுப்பிடுவான். ஆனா நான் இங்க தனியா இருக்கேன் பத்தியா, என் பொண்டாடி சத்துல இருந்து. அப்படியே நான் அந்தபடியே அரசியல் பக்கம் போய் அப்படியே தேர்தல் வந்தது போனது கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு கிடப்பான் பாத்துக்கா. அதுலயே என் வாழ்க்கையும் பொழப்பும் போயிட்டு, என் மகன் கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளையோட அங்க இருக்கான் சிங்கப்பூர்ல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இப்போ எனக்குள்ள ஒரே போராட்டம் பாத்துக்க. என்ன மச்சான் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மனசு விட்டு. உங்ககிட்ட சொல்லுதுல என்னல மாப்பிள்ள இருக்கு, யார்கிட்டயும் சொன்னா சிரிச்சு போடுவானோ பாத்துக்க. துட்டு எவ்வளவு இருந்தாலும் வீடுக்கு வாசல் அப்படின்னு எல்லாமே இருக்கு. எனக்கு மிச்சமா சம்பாத்தியமும் இருக்கு பேங்க்ல. ஆனா ஒரு உருண்டை சுவாறு தின்னுன்னு போட்டு தர ஆள் கிடையாது பாத்துக்கா. 3 நேரம் ஹோட்டல்ல தான் தின்னுட்டு திரியுதே. ஒரு மண்டகனா வந்தா ஒரு காப்பி போட்டு கொடுக்க நாதி கிடையாது. வருத்தப்படாதீங்க மச்சான். இல்ல மாப்பிள, நான் இவ்வளவு நாளும் வருத்தப்படல பாத்துக்கா. சரி நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், நம்ம பொண்டாட்டி நம்மள விட்டுட்டு போயிட்டா சின்ன வயசுல. நம்ம பிள்ளைய வளர்த்த ஆளாக்கி நல்லபடியா சிங்கப்பூர்ல வேலை பார்க்க வச்சுட்டோம். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் பாத்துக்கா. சரி நம்ம பொழப்பு நம்ம ஊரோட அப்படி கடைசி வரைக்கும் இப்படியே போய் இருந்து போய் ஒளிய வேண்டியதான் அப்படின்னு நினைச்சேன். மச்சான் இந்த மாதிரிலாம் பேசுறிய ஒரு மாதிரி ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நேற்று ராத்திரி எல்லாம் உறக்கமே இல்ல பாத்துக்கா. திடுப்புன்னு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிட்டு நெஞ்சு வலி வந்துட்டுன்னா யாரு? என்ன மச்சான் நீங்க அதுல அழுகி நிறுத்துங்க. இல்ல மாப்பிள, 1000 தான் இருந்தாலும் தொணான்னு ஒண்ணு வேணுங்கத. இப்பதாம்ல புரிஞ்சுக்கிட்டே சோனமுத்தா மச்சான் விஷயத்துல. கால வயல்ல நிக்காரு, அவர் இவ்வளவு நாள் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சோகம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் காலையில பார்க்கும்போது அவர் மனசெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்க மாதிரி பேசுறாரு. பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் பாத்துக்க அவர் பேச்சுலே. அப்போ தனியா கிடக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயங்கத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அவருக்கு கல்யாணம் முடியல, எனக்கு என் கல்யாணம் முடிஞ்சு என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. மச்சான் நான் ஒண்ணு சொல்லுவேன், என்ன மாப்பிள சொல்லல, இங்க தப்பா எடுத்துக்கிடலன்னா சோனமுத்தான் மச்சானுக்கு பார்த்த மாதிரி கொஞ்சம் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வேணா நான் கட்டி வைக்கட்டுமா? என்ன மாப்பிள சொல்லுத, உனக்கு ஒரு வேலை சொல்லி கிடையாதா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரி சும்மா என் நினைமே நினைச்சு வாங்கிட்டு சங்கடப்பட்டு 2-3 வார்த்தை பேசினேன். சரி மாப்பிள தானே சோனமுத்தா மச்சான் முன்னால கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி இருப்பாரு, சங்கடப்பட்டுட்டு எப்ப பார்த்தாலும் இப்ப என்னன்னா நல்ல சிரிச்சு மொஞ்சோட இருக்காரு, கல்யாணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிங்க. பொண்டடிக்கு படுத்து துரோகம் அது இல்ல மச்சான். அக்கா இறந்து வருஷம் என்னாச்சு, நீங்க இப்படி தனிமையில கிடைக்கிய, உங்க உள்ளுக்குள்ள மனசு சொல்லுது சரி நமக்கும் கடைசி காலத்துல ஒரு துணை இருந்தா நல்லதுன்னு. அதனாலதான் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். சரி உங்களுக்கு மண்டையடி தலைவலின்னா யாரு ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுப்பா சொல்லுங்க பாப்போம். உங்க மொபைல் அங்க சிங்கப்பூர்ல இருக்கான், அவன் நினைச்சா கூட வர முடியுமா சொல்லுங்க மச்சான். நீங்க பாவம் என்னதான் செய்விய, மனசுக்குள்ள ஒரு சங்கடப்பட்டுட்டு இப்படியே சுத்தி இருந்தா எத்தனை காலம் சுத்திட்டு இருப்பிய சொல்லுங்க பாப்போம். அதுக்காண்டி எனக்கு கல்யாணம் பேசுவிய நீ வாங்கிட்டு போய் என் மனசுல இருக்க சொன்ன பேரு என்ன செருப்பு கலத்தி அடிக்கணும். கல்யாணம் மாமல கல்யாணம் இடியாப்ப சொல்லுது ஒரு வெயில நெசம் தானே. யாரு சிரிச்சா என்ன, என் பொண்டாட்டி உண்மையிலே அவ சாவும் போது சொல்லிட்டு தான் செத்தா. நான் சிறு வயசுல இப்படி செத்து போறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க மனசா, உமருக்கு ஒரு கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா. இவ்வளவு நாள் அது தப்புன்னு தான் நினைச்சிருந்தேன். இப்ப இடியாப்பம் சொன்ன பிறகுதான் புரியுது நமக்குன்னு ஒரு துணை தேவைதான் கண்டிப்பா.
நம்ம மவன் என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட அங்க இருக்கான். அவன் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கான், எப்ப இந்த வயசுன்னு பாக்காதப்பா, அதெல்லாம் எல்லா ஊர்லயும் இப்ப சகஜமாயிட்டு கல்யாணம் முடியுங்க. ஆனா என் மனசுதான் கேட்க மாட்டேன். ஏப்பத்திட்டே கோவப்பட்டுட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள இருக்குது என்ன சொல்லன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு நீ ஏத்த மாதிரி ஒரு துணைய கெட்டிக்கிடலாம். அவன் என்னெல்லாமோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. அதெல்லாம் அநியாயம் தெரியல. நிறைய பேர் ஆனா இப்படிப்பட்டவங்களும் ஒரு மாதிரி பேசுனாலதான் இவங்களும் தயங்குதாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு. சரி, காலம் மாறும். இந்த மாதிரி இருக்கவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும் ஒரு துணையோட. வயிறு பசிக்கு சீக்கிரம் கொண்டா. என்ன மர்மல கம்மம் கூட போட்டுட்ட? இன்னைக்கு இட்லி தோசை ஒண்ணு பலகாரம் போடலையோ? வெயில் சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இனி இந்த இட்லி தோசை எல்லாம் உள்ள இறங்கவே செய்ய பத்துடுங்க. அதான் பார்த்தேன், கம்பங்குள்ள கரைச்சாச்சு. அதுவும் நல்லதுதான். நல்ல தொண்டைக்கு ஏதமா இருக்கும். நல்ல குளுகுளுன்னு இருக்கும். கீழே உட்காந்துட்டேன். இது இட்லி தோசை, இந்த பூரி பொங்கல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சோப்பாலக்கு இப்பெல்லாம் உட்காந்து தின்னா கூட தெரியாது பத்துடுங்க. இந்த பழைய கஞ்சி, கம்பங்கூழு, கேப்புக்கூழு இந்த மாதிரிலாம் குடிக்கும் போது நல்ல தரையில ஜம்முன்னு பட்டறைய போட்டு காலை நீட்டி உட்காந்து நல்ல அளவோல குடிச்சதம் குடிச்ச மாதிரி இருக்கும். கம்பங்கூழுக்கு முளத்தப்படிப்பட்ட மாங்காவும் மோர் மிளகாயும் சூப்பர் காம்பினேஷன். இந்த கல்யாணத்துக்கு தேவையான பலசரக்கு சாமான்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு வந்தோம்லாம் என் மோமே. அதை கொஞ்சம் வாங்கிட்டு தரேன் அந்த பலசரக்கு கடையில போய். சரிங்க, நீங்க வரல? வரல மர்மல. நீ இது சும்மா இடப்பெல்லாம் வசந்தி தான் அவளை கூட்டு போயேன். நான் கொஞ்சம் இந்த பாத்திரம் மட்டத்தெல்லாம் கழுவி வீட்டுல ஒதுங்க வைக்கேன். ஏன்னா கல்யாணம்னா நம்ம வீட்டுக்கு 4 ஆள் வரும் பத்தியா? சரிங்க. அரசியல்ல இதெல்லாம் சகஜம்ப்பா. அதெல்லாம் நினைச்சுல வருத்தப்பட்டு கூடாது. ஆமா, போன வருஷம் ஜெயிச்சவன் இந்த தேசமா கேட்டி பாக்கல. இனிமே எலெக்ஷன் அறிவிச்சனா வருவான். வரட்டுன்னு தான் வச்சிருக்கேன். ஒருத்தருக்கா போன போட்டு அரசியல் பேசலாம்னு இவருக்கு உறக்க வராது. ஊருக்கு வேற போனமே டெகு கஸ்ட் எப்படின்னு கேட்க இதெல்லாம் வள்ளிடு வந்து விழுந்துருமே. நீலாம்பரி அன்னைக்கே கூப்பிட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாலே எக்க கடதரப்புக்கு வந்துருங்கன்னு. நான் வேற இங்கதான் கைய கால ஒடிச்சு போட்டாரு அந்த மனுஷன். ஏத்துதான் மயிலாடிலவே கெட்ட அவுத்திருக்கு. நீ கொஞ்சம் நல்லா இருக்கேன். இன்னும் போலன்னா என்ன நினைப்பா? அக்கத்தூர்ல இருந்துட்டு இந்த அக்கா வரலையே அப்படின்னு நினைப்பா. இருந்தாலும் விவரத்தை சொன்னேன், அடிபட்டிருக்கு, வலிக்கு விழுந்துட்டேன்னு. எனக்கு விவகாரத்தெல்லாம் சொல்ல முடியுமா? டெங்கு கொசு கடிச்சு போட்டு அடிச்சு போட்டு கையும் காலையும் உடச்சு போட்டுன்னு வெளியேச்சா அவ்வளவு வேற சிரிப்பாவோ. நல்ல அரசியல் பேசிட்டு நல்ல சிரிப்பா சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. இதான் நல்ல நேரம், போய் லேசா கேப்போம். சும்மாதான் கைய வச்சேன், நீங்க தொப்புக்கடி விழுந்துட்டீங்க. என் நெத்தியில பைத்தியக்காரன் கேன பையன் எழுதி விட்டு இருக்கட்டி. எதனாலும் சொல்லுவேன், நான் நம்பணும். இந்த கிறுக்கு மனசுட்டு நான் வேற மாட்டிட்டு போல இருக்கேன். குருவி உட்கார பணம் விழுந்த கதையெல்லாம் இருக்கு. லேசதான் தொட்டேன், எலும்படி நாராயணன் டப்புன்னு விழுந்துட்டாரு. நீலாம்பரி கடை திறந்திருக்கா, போயிட்டு அரேஞ்சா விட மாட்டாரு. இதே காரணமாச்சு ஒரு சண்டையை இழுத்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடி வேண்டியதான். புருஷனையே அடிக்க அளவுக்கு நீ வந்துட்டியாக்கும். பாரு வை, நான் உமரை அடிக்கணும்னு நினைக்கல. கையதான் வச்ச நீர் தொப்பக்கடி கொடுத்துட்டாரு. நான் ஒண்ணு செய்ய முடியாது. எங்கடி போற? வேண்டாம் சாமி, இப்படி பழி பாவத்தை தூக்கி போடக்கூடிய ஆள் கூட இருந்தது போதும். எங்க அம்மா வீட்டுல போய் 2 நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன். உமரோட இருக்கட சும்மா இருந்துட்டு போலாம். சும்மா கையை தொட்டதுக்கு கீழே விழுந்து போட்டு கடிச்சு போட்டா. எம்மா என்ன பேசுறாரம்மா. இனி கொஞ்சம் நின்னோம்னா நம்மள கொண்டு விட்டான் பாரு. போயிட்டு வரேன், என்னைக்கு வர முடியும் வரேன். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஃப்ரெண்டு மாதிரிலாம் சேர்ந்து 2-3 நாள் ட்ரிப்பு போலான்னு சொல்லிட்டே கிடந்தானுவா. எப்பா எப்படிடா இவட்ட கேட்க நினைச்சு கொஞ்சம் கலக்கத்துலதான் இருந்தேன். நல்ல வேலை இவ அம்மா வீட்டை பார்த்து போயிட்டா, சண்டை போட்டு வர மாதிரி போயிட்டா. இனி நிம்மதியா இருப்பேன். 2 நாளைக்கு போட மாட்டான். சந்தோஷம். நாலுமணி எத்தனாவது சாப்பாடு? 7வது சாப்பாடு. முதல்ல தந்துரு. யான்னு கேக்கே. சும்மா இருந்துச்சு பண்ணி விளையாடாத. இப்படித்தான் ஆடுவேன். ஆளையில வேணா வேலை இதம் பிள்ளை வீட்டுல சிறை அளவா இருக்கம்மா. என்னது அழகா சொல்ல விட எல்லாம் சொல்லுதேல. உங்க கிட்ட சிறை இழுக்காத, தந்துரு என்கிட்ட. இருந்தாங்க அடிச்சு கொடுங்க. கண்டா அடிச்சு கொடுதுக்கு. நூடுல்ஸ் சாப்பிடுறியா? வேண்டாம் சும்பு, வெயில் அடிக்க பத்தியா கம்பங்கூழ வச்சேன், அதை குடிச்சிட்டு வரேன். 4 மணி ரொம்ப டென்ஷன் ஆகாதிய. இந்த சூப்பர் மார்க்கெட் வர வருவியலா? எதுக்கு சின்ன பண்ணே? எதுக்கு கல்யாண வீட்டுக்கு வெஜிடபிள் சாமான்லாம் வாங்காண்டமா? ஓஹோ, நான் அதை டக்குன்னு மறந்துட்டேனே. ஆமா மறக்கும், வரையில வரலையா? சின்ன பண்ணி தின்னுபிட்டு வரேன். இன்னைக்கு சாமான் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு துணி எடுக்க போயிடலாம். ஒரு வாரம் இன்னும் அப்படின்னு போயிரும். 4 மணி சாப்பிட்டுங்க, நான் கொஞ்சம் சங்கீதாவை பார்த்துட்டு ஓடியாரேன். அவளை எதுக்கு பாக்க போற? அவளே ஒரு லொல்லு பிடிச்சவா. லொல்லு பிடிச்சவளா? எப்படி பிடிச்சவளா? எப்படி இருந்துட்டு போட்டு அவன் மாப்பிள்ள கத்தார்ல இருக்கான். 4 மணி பாவம் சங்கடமா இருக்கு. ஒரே குண்டை போட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டிவில எல்லாம். அதான் என்ன எது போன் அடிச்சாலா என்னன்னு கேட்டு வரலாம்ல. எனக்கு ஒரே சங்கடமா இருக்கு. ஆமா சின்ன பண்ணி, நம்ம சொந்தங்க நிறைய பேர் அங்க இருக்காவளா. எப்படி இருக்காவளா என்ன இருக்காவளான்னு எனக்கும் 2-3 நாளா ஒரே நினைப்பா இருக்கு. ஆமா, இவங்க சண்டை போடுறதுல இல்ல, அப்பாவி மக்கள் தான் பாம்போல இருக்காவோ. யாரை சொல்லிக்கும் கெட்டு போய் சீக்கிரம் சாப்பிடுங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு ஓடிரும். சங்கீதா கோல் முட்டி தான். ஆனா அவளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம முதல்ல போய் நிக்கண்டாம 4 முடி. சரிதான் சின்ன பண்ணே.
எத்தனை பேர் நம்ம ஊர்ல எல்லாம் வேலை சொல்லி இல்ல கடன் ஆயிட்டு சரி வெளிநாட்டுலயே போய் கொஞ்சம் வேலை செஞ்சோம்னா சரி கடனை உடனே அடைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு தனித்தனியா அங்க போய் வேலை சொல்லி பாத்துட்டு கிடக்குவா. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு குண்டை போட்டோம்னா என்னதான் செய்யும் பாவ மக்கள். கடவுளே எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும், ஒண்ணும் செய்யாம இருக்கணும், சீக்கிரம் இந்த போரெல்லாம் நிறுத்தி விடணும். சங்கீதா கீதா நான் வாரேங்க. திருப்பனே பஸ்லீக வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க எல்லாரும். ஏன் எல்லாரும் கீழ உட்கார்ந்துட்டீங்க? சோஃபால உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும் பரவாயில்ல சங்கீதா. எதுக்கு வந்தோம்னா இந்த அண்ணன் வேற கத்தார்ல இருக்கலாம், அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போகணும் அப்படின்னு தான் வந்தேன். எப்படி இருக்காவலாம்? எனக்கு நினைச்சாலே ஈரக்குழி அந்தற மாதிரி இருக்கு. அங்க அப்பப்ப டம்மு டம்முன்னு சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுதாவ. சரி அழாத வருத்தப்படாத. பத்திரமா தான் இருக்கேன்னு சொல்லுதாரு. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானா? ஏதாவது அவசரம் இல்லாம வெளிய வராதீங்கன்னு சொல்லி சொல்லுதாங்க. சரி வருத்தப்படாத, பத்திரமா இருக்காங்கல்ல அது போதும். இது பண்ண அங்க இருந்து வரணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்துட்டு வர முடியுமா? அத நம்பி இங்க கடன் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. நினைச்சா ஓடவும் நினைச்சா வரவும் என்ன பக்கத்திலே கிடக்க இல்ல புறவசல கிடக்க. நான் வருத்தப்படும் போதெல்லாம் சொல்லுவாரு, "இடி நானா தனியா இருக்கேன். பரவாயில்ல குடும்ப குட்டியோட எத்தனை பேர் பச்சை பிள்ளையில வச்சிட்டு ஊர்ல இருக்காவோ தெரியுமா? ஊரான ஊரை விட்டு பொழைக்க வந்த ஆள்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காவோ தெரியுமா? நீ கவலைப்படாதே" அப்படினாரு. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. சரி வருத்தப்படாத சங்கீதா, கண்டிப்பா நல்லபடியா சீக்கிரமா போர் முடிவுக்கு வந்துரும். நம்ம கையில என்ன இருக்கு? கடவுள்கிட்ட தான் நான் காலையில வேண்டி இருக்கேன், நல்லபடியா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் பத்திரமா இருக்கணும் கடவுளே, நல்லபடியா போறலாம் முடியணும்னு. ஆமா சங்கீதா, நான் உன் புருஷனுக்காண்டி வேண்டி இருக்கேன். நம்ம சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காவோ, எல்லாரும் பத்திரமா இருக்கட்டும்னு. ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாத்துக்கும். எதுக்குமா தேங்க்ஸ்? இதெல்லாம் எங்க கடமை. அம்மா சங்கீதா சாப்பிட்டே என்னவோ காலையில? இந்த பொண்ணு எங்க இருந்து சாப்பிட மனசு வருது? அங்க அந்த மனசே பாவம் என்னத்தையா உன்னை இருக்கிறத வச்சு தின்னுட்டு கிடக்காரா. எனக்கு சாப்பிடறதுக்கு மனசும் கொள்ளல. எங்க அம்மா வேற எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் பார்க்க போயிருக்கா. என் மவளும் கூட போயிட்டா. நான் மட்டும் தானே அதுல வெறும் காப்பியை போட்டு குடிச்சிட்டு 2 பண்ணு இருந்து அதெல்லாம் அதுல ஒன்ன பாதியே தான் தின்னேன். திங்கவே முடியல. ஏ அப்ப எங்க வீட்டுல கம்மம் கூடாது எடுத்து வந்துருப்பேன் உனக்கு. வேண்டாம் சிறுபண்ணு. சங்கீதாக்கா, ஏய் ராதிகா, ராஜு வாங்க வாங்க உட்காருங்க. இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு நாள் வர மாட்டீங்க, இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, உட்காருங்க. மனசன்ட்ட கேட்டேங்க, சங்கீதாக்கா வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சு கேட்டீங்களான்னு. அடிச்சு கேட்டேன், பரவாயில்ல பத்திரமா இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னாருன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அது நாங்களும் அது விசாரிக்கிறது தான் வந்தோம், நீங்களும் வந்துட்டிய. ஆமா நீ சங்கடமா இருக்கல நீ. நம்ம சொந்தங்க எத்தனை பேர் அங்க இருக்காவோ எல்லாரும் நல்லபடியா பத்திரமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் 2-3 நாளா. கண்டிப்பா எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். ஏதோ சொல்லி முன்ன பின்ன பேசியிருப்பேன், நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. ஐயே நான் அதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கலம்மா. அங்கக்கா வாங்கிக்கிடுங்க. என்ன பெரிய டிஃபன் கரியரா இருக்கு? இல்லக்கா நான் மனசுங்களுக்கு போன் அடிச்சு கேட்டேன், காலையில நீங்க வெறும் காப்பியும் பண்ணு தான் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்களாம். அதுதாங்க புருஷன் வெளியில இருக்கும்போது நமக்கு சுவாரி எப்படிக்கே இறங்கும். உங்க அம்மையும் உங்க மோளும் பஸ் ஏறி போறத பார்த்தேன். அந்த அளவு பார்த்து நீங்க ஒத்தையில இருப்பிய. நமக்கு நான் எதையும் செய்ய தோணாது பத்தியில வெறும் காப்பியை குடிச்சு எதையா ஒண்ணு இருக்கிறது தின்னுட்டு பேசாம இருப்போம். அந்த அளவு தான் நான் யோசிச்சேன். சரி இந்த மனுஷன்ட்ட வார போய் பாத்துட்டு ஒரு 8 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். காலைல பூரிச்சுட்டு கொஞ்சம் கூர்மா வச்சேன், மத்தியானத்துக்கு இவ கொஞ்சம் புளியோதரை செய்யுங்க மாமோய், புளியோதரைனா நாக்கு ருசியா இருக்கும் அப்படின்னா 2-3 முட்டையும் அவிச்சு வச்சேன். உடனே கொண்டு போய் சங்கீதா கொடுப்போம் மாமா எப்படின்னா டக்குன்னு நான் எடுத்து வச்சேன். அதனால அவளே தூக்கிட்டு வந்துட்டா. பரவாயில்ல நாத்து, உனக்கு ரொம்ப இலகுன மனசுதான். அப்படி இல்ல ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். அதான் சாப்பாடு இது செய்தல என்னவன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சாப்பிட்டுடுங்க. புருஷன் தான் செஞ்சிருக்காரு, அதனால உப்பு புளி எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இடியாப்பம் வேற சும்மா இருக்காம போன் அடிங்க மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு புளுப்புடுன்னு வரனே. போன் அடிக்கவா வேண்டாமா? அவன் சொல்லுதுன்னு சரிதானே. கல்யாணம் முடிச்ச பிறகு அப்புறம் அவதான் பேசுவா, நான் அமைதியாயிர வேண்டிதான். சின்ன பிள்ளையிலே முத்துமணி நல்ல வாயாடி. ஆனா இப்போ அப்படி இல்ல, கொஞ்சம் வளர வளர ரொம்ப அமைதியா மாறிட்டா. யாரு கண்டா கல்யாணம் முடிச்ச பிறகு ரொம்ப வாய் பேச ஆரம்பிச்சிட்டான்னா சரி எதுக்கும் லேசா ஒரு போனை போடுவோம். கை வேற விட விடன்னு ஆடுது. சரி போடுவோம், போது. ஐயோ அவர் நம்பர் தான் போன் அடிக்காரு. நான் போன் அடிக்க மாட்டாரு போலுக்கு நினைச்சேன். சும்மா தான் நம்பர் கொடுக்காங்க போலுக்குன்னு நினைச்சேன். நிஜமாவே நம்பர்ல இருந்து போன் அடிக்காங்க. எடுக்கவா எடுக்க வேண்டாமா? சரி எடுத்து பேசுவோம். காலையில இடியா பண்ணி போன் அடிச்சாங்க. இப்படி மச்சான் போன் அடிப்பாரு, எடுத்து பேச மக்கான்னு. ஐயோ இப்ப என்ன சொல்லன்னு தெரியலையே, என்ன கேப்பாரோ தெரியலையே, பயமா வேற இருக்கேன். சரி எடுத்து பேசுவோம். ஹலோ ஹலோ, நான் வந்து ஐயோ பேச கூட முடியலையா. நான் வந்து சுவானப்ப தான் பேசுறேன். இடியாப்பா இருக்காமல இடியாப்பா, அதான் என் மாப்பிள்ள அவன் தான் போன் அடிக்க சொன்னான், தங்கச்சிக்கு போன் அடிப்பான்னு. அதான் போன் அடிச்சேன். சரி வைக்கிட்டா, யாரும் என்ன பேசுன்னு தெரியல, நாளைக்கு பேசுறேன். என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க, நீங்க போன் பேசுவீங்கன்னு சொல்லி இடியா பண்ணேன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் நானும் எடுத்து பேசினேன்.
சரி அப்ப வைக்கிட்டா, நாளைக்கு பேசுறேன். சரி சரி வைக்கேன். எப்படியோ ஒரு நிமிஷம் போன் பேசுறதுக்குள்ள கையும் காலம் உதறிட்டு காலெல்லாம் ஒரு மாதிரி தடுமாறிட்டு ஒரு மாதிரி மயக்கமே வந்த மாதிரி வந்துட்டு பயக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு எப்படிதான் போன் அடிச்சு மணிக்கணக்குல பேசணும்னு தெரியலம்மா. அங்கங்க முக்கா இருந்து பேசணும் ஐயா. சரி நாளைக்கு இந்த இடத்துக்கு போன் அடிக்கணும், மறுபடியும் டெய்லி போன் அடிக்கணும். ஹாய் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அம்மா, அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.